ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா செலவே இல்லாமல் ரேஷன் பச்சரிசியை பயன்படுத்தி சுலபமாக டேஸ்ட்டாக வத்தல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரேஷன் பச்சரிசியை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வத்தல் செய்ய போகிறோம். பச்சரிசியை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன், கல்லுலாம் இல்லாமல். இது ஒரு ஆளாக்குக்கு எடுத்திருக்கேன். ஒரு ஆளாக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். இப்போ இந்த 4 தண்ணி சேர்த்து நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரேஷன் பச்சரிசிங்கிறதுனால ரொம்ப தூசாக இருக்கும், அதனால் ஒரு 4-5 தண்ணி சேர்த்து நல்லா இதை க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதே ஆளாக்கில் ஒரு 1/4 ஆளாக்குக்கு மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஆளாக்கு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு பெரிய ஜாராகவே எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் அரைக்கிறதா இருந்தால் கட்டியாக நமக்கு கிடைக்கும். நம்ம தண்ணியோடு சேர்த்து அரைச்சோன்னா சரியான பக்குவத்துக்கு இந்த மாவு நல்லா அரைப்பட்டு வரும். அரைக்கிற பக்குவம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நொய்யாக இல்லாமல் நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டும். வத்தலுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். ஜாரில் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இருக்கும் இஞ்சி. 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறப்பாக அரைச்சிக்கோங்க, நைஸாக இல்லாமல். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம வத்தலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அரிசி ஒரு ஆளாக்கு எடுத்தோம், அதே ஆளாக்கில் 3 ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1க்கு 3 சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் குறைவான தீயில் வச்சுட்டு அரைச்சி வச்ச அரிசியும் ஜவ்வரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுங்க. குறைவான தீயில் வச்சு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா கட்டிகள் விழுந்துடும், சட்டுன்னு இறுகியும் வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த அரிசி மாவு நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ கிட்டத்தட்ட அரிசி மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூடவே நல்ல வாசனைக்காக 1 ஸ்பூன் சீரகமும் அரைச்சி வச்ச இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை தவிர்த்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் கிடைக்கும். சீரகமும் அரைச்சி விழுத சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கலந்து கொடுங்க. ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம அரிசி மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கலந்த பிறகு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். அந்த மாவு கீழே விழவே கூடாது. இந்த கரண்டியில் அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் சரியான பக்குவத்துக்கு நம்ம வத்தல் கிண்டி எடுத்துருக்கோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே தண்ணி தொட்டு இந்த மாதிரி மேலே தண்ணியை லைட்டாக தெளித்து இந்த மாதிரி வச்சுருங்க, இல்லைனா ஒரு காஞ்ச மாதிரி ஆயிரும். ரூம் டெம்பரேச்சரில் 1 ஹவருக்கு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம கையிலே கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம முறுக்கு அச்சிலையும் புளிய வேண்டாம், கரண்டியில் அள்ளியும் நம்ம போட வேண்டாம். ஈஸியாக குட்டி குட்டியாக நம்ம கையிலே அள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். அப்போ எண்ணெய் ரொம்ப உங்களுக்கு தேவைப்படாது பொரிக்கும்போது. இப்போ நம்ம ஒரு பாலித்தீன் கவரை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தட்டுக்கு மேலே தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே அப்ளை பண்ணாமல் வெறும் பாலித்தீன் கவர் மேலேயே போட்டுக்கோங்க, இல்லைனா வழுக்கி வந்துடும். இப்போ குட்டி குட்டியாக கையால் கிள்ளி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இந்த தட்டு முழுவதையும் போட்டுட்டு மீதி இருக்கிற மாவையும் இன்னொரு கவர் முழுவதுலையுமே நான் எடுத்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா வெயிலில் ஆற விட்டுக்கலாம். நான் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். மாடியில் நல்ல வெயில் இருக்கிற இடத்துல இதை வச்சு ஒரு 2 நாளைக்கு காய விட்டுக்கிறேன். இதை நம்ம குண்டு குண்டாக போடுறதுனால 2 நாளாவது நல்லா காஞ்சி வரணும். இது 2 நாள் கழிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் ஆயிருக்கு. வத்தல் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சமாக சேர்த்து கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை ஹை ஹீட்டில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா குடிக்காமல் சட்டுன்னு பொரிஞ்சு வரும். வத்தலில் நம்ம சேர்த்துருக்கிற சீரகம், அந்த மசாலா எல்லாமே நல்லா வாசமாக இருக்குது. பொரியல் கூட்டு செய்ய முடியாத நேரத்தில் இந்த வத்தல் ஒன்று இருந்தால் போதும். சைட் டிஷ்ஷுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.